ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தோழிகளின் சமையல் இன் அமெரிக்கா. இன்றைக்கி வந்து நம்ம ஒரு vlog வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 6:30 ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே இன்றைக்கி வந்து லன்ச் எல்லாம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லஞ்சுக்கு வந்து கீரை கடைஞ்சிட்டு அப்புறமா வந்து பொட்டேட்டோ ஃப்ரை பண்ண போகிறேன். கீரைக்கு பார்த்திங்கன்னா பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கீரை வந்து கடைய போகிறோம். அதுக்கு வந்து பாசிப்பருப்பை கொஞ்சம் கழுவி எடுத்திருக்கேன். அதுலேயே வந்து கீரை, கொஞ்சம் வந்து தக்காளி, ஒரு ஹாஃப் தக்காளி, 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக வெங்காயம், அப்புறம் சீரகம், ஒரு பல்லு பூண்டு போட்டிருக்கேன். ஸோ இதை வந்து மூடி வச்சு ஒரு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்படி குக்கரில் பண்ணோன்னா நம்ம தனியாக வந்து பருப்பெல்லாம் வேக வைக்க வேண்டாம், இதோடையே சேர்ந்து நல்லா வெந்துடும். ஸோ இதை போட்டு நம்ம அடுத்து வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கு வந்து ரெடி பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பொட்டேட்டோ ஃப்ரைக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு தாளிச்சிட்டேன். இதில் வந்து இந்த பொட்டேட்டோவை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து போட்டுடலாம். இதில் வேணும்னா நம்ம ஒரு 2 பூண்டு தட்டியும் போட்டுக்கலாம். ஸோ அதுவும் நல்ல வாசமாக இருக்கும். இன்றைக்கி என்னென்னா வந்து கிச்சனில் வந்து பேக்ஸ் ப்ளாஸ் அந்த டைல்ஸ்லாம் ஒட்டுறதுக்கு வந்து ஆள் வராங்க. ஸோ 8 o'clock வந்துடுவேன்ருக்காங்க. அதனால் அதுக்கு முன்னாடி வந்து எல்லா வேலையும் கொஞ்சம் சீக்கிரமாக நம்ம முடிக்கணும். அதனால தான் கொஞ்சம் சுதிக்ஷா கிளம்புறதுக்கு முன்னாடியே லஞ்சை முடிச்சிடலாம், சுதிக்ஷாக்கும் கொடுத்துடலாம் அப்படின்றதுக்காக கொஞ்சம் வேகமாக பண்ணிகிட்ருக்கேன். இந்த பொட்டேட்டோ வந்து கொஞ்சம் நம்ம பெருசாக கட் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் குக் ஆகணும். ஸோ அது வரைக்கும் மிளகாத்தூள் எதுவும் போட வேண்டாம். ஸோ இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சு இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ இந்த சைட் பார்த்திங்கன்னா கீரையும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு லைட்டாக வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது வரைக்கும் இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இந்த சைடு டீ வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இங்கே வந்து பொட்டேட்டோ வந்து மூடி வச்சுருக்கேன். ஸோ இது கொஞ்சம் இப்படி ஃப்ரை ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த பொட்டேட்டோ பார்த்திங்கன்னா சுற்றி இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்திங்களா, கொஞ்சம் கிறிஸ்பான மாதிரி. இந்த லெவலில் வந்து ஃப்ரை ஆகிருந்தால் ஓகே. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொஞ்சம் மல்லித்தூள், கொஞ்சம் மிளகாய்த்தூள், அப்புறமா வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்து வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பொட்டேட்டோ ஃப்ரை பார்த்திங்கன்னா எல்லாம் மோர் குழம்பு, சாம்பார், இல்லை நம்ம வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நல்ல காம்பினேஷன். ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். டக்குன்னு சமையல் முடிக்கணும்னு நினைக்கிறோன்னா ஜஸ்ட் ஒரு ரசம் வச்சு இந்த பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணி கூட சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 5 minutes கழித்து பார்த்திங்கன்னா நமக்கு பொட்டேட்டோ ஃப்ரை வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதையும் வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சுதீக்ஷாவுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக வந்து கொஞ்சமாக வந்து முட்டை பணியாரம் பண்ண போகிறேன். ஜஸ்ட்டு எக்கு, பெப்பர், சால்ட் இது மட்டும்தான் போட்டிருக்கேன். நமக்கு வேணும்னா வெஜிடபிள்ஸ், ஆனியன் எல்லாமே போட்டுக்கலாம். பட் நான் வந்து இப்போ இந்த டைமில் வந்து அதெல்லாம் போடல. ஸோ சிம்பிளாக பண்ணி கொடுத்தா அவங்க சாப்பிட்டுக்குவாங்க. ஆனியன்லாம் போட்டால் சம்டைம்ஸ் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் எக்கு போட்டு இந்த மாதிரி பண்ணி கொடுத்துடலாம், கெச்சப் தொட்டு சாப்பிட்டு கிளம்பட்டோம் அப்படின்றதுக்காக அது பண்ணிகிட்ருக்கேன். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இதை பண்ணி கொடுத்தோன்னா கொஞ்சம் வந்து ஏமாற்றி சாப்பிட வச்சிடலாம் நம்ம. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு முட்டை பணியாரம் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ சுதீஷாவோட லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா கீ போட்டு ஜஸ்ட்டு ஒரு பெப்பர் ரைஸ் மாதிரி பண்ணி கொடுக்க போகிறேன். ஏன்னா வந்து அந்த கீரை ரொம்ப பிடிக்கும் சுதீஷாவுக்கு கடையிறது. பட் வந்து ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டா அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ அதனால் அப்புறம் ஈவினிங் வந்து சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் கொஞ்சமாக நெய் விட்டு அதில் வந்து ஒரு பூண்டு வந்து தட்டி போட்டிருக்கேன். கொஞ்சம் வெங்காயம் போட்டு அது கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். இதுலேயே வந்து நம்ம வடித்து வச்சுருக்க ரைஸும் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி வந்து ரைஸ் வடிச்சிட்டேன். ஸோ அதையும் சேர்த்துட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் எக்கு போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் இப்போ காலையில் கொஞ்சம் எக்கு கொடுத்துட்டேன்ல, ஸோ அதனால் வந்து இதில் எக்கு போட வேணாம்னு நினச்சேன். அப்புறமா அந்த பணியாரம் இருந்ததில் அதுலேயும் ஒரு பணியாரத்தை வந்து இதில் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். பட் பணியாரம் போடுறத விட நம்ம வந்து எக்கு உடச்சி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணோன்னா அந்த சோறோட வந்து நல்லா கோட்டாகி ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். ஜஸ்ட்டு அந்த பொட்டேட்டோ ஃப்ரையோடு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைக்கு. என்ன கேட்டிங்க? ஒரு மேடம் இப்போ தான் எந்திரிச்சு வந்திருக்காங்க. ஹாய் கீதிகா, லைட் போடுங்க, லைட் போடுங்க, கை காட்டுங்க. என்ன வச்சுருக்கீங்க? டாகியா? யார் கொடுத்தா டாகி? ஹேர் ஸ்டைல் அருமையாக இருக்குது. அழகு அழகு. குட் மார்னிங் சொல்லுங்கள். குட் மார்னிங். குட் மார்னிங் கீதிகா. அக்கா எங்க? ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா? நேற்று யார் அக்காவுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஊட்டி விட்டா?
நீ தானே ஊட்டி விட்ட. கீதுக்கா தான் நேற்று சுதீக்ஷா அக்காவுக்கு பிரேக்ஃபாஸ்ட்லாம் தோசையெல்லாம் ஊட்டி விட்டு அனுப்புனாங்க. சரி போய் உட்காந்துக்கோங்க, அம்மா பால் எடுத்துகிட்டு வரேன். இந்த பப்பு குட்டிக்கு பால் வச்சாச்சு. ஸோ இதில் வந்து இந்த கீரையை வந்து ஆட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் ஒரு பெரிய மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஜஸ்ட்டு ஒரு பிளெண்ட் மட்டும் பண்ணிக்கலாம். ஒரு 2 தடவை அந்த பல்ஸ் கொடுத்தோன்னா வந்து அது ரொம்ப அரைஞ்சிடாமல் கொஞ்சம் 1-2 இருக்கும். ஸோ அந்த மாதிரி அரைச்சிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிச்சன் இப்படி மெஸ்ஸியாக இருக்குது. ஒரு 10-15 மினிட்ஸில் இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணணும். ஏன்னா வந்து வந்துடுவாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 7:45 ஆயிடுச்சு, 48 ஆயிடுச்சு. ஸோ இதை டக்குன்னு க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா பார்க்கலாம். இதுக்கு மட்டும் தாளித்து கொட்டணும். கீரைக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி சீரகம், கொஞ்சம் ஒரு பூண்டு வந்து தட்டி போட்டிருக்கேன், ஒரு வரமிளகா, கொஞ்சம் பெருங்காயம் போட்டு தாளித்து நம்ம இதில் வந்து கொட்டிக்கலாம். மேலாக அந்த மிக்ஸி ஜார் அரைச்சிட்டு அந்த ஜாரை கழுவி அந்த தண்ணியை ஊற்றிட்டேன். ஸோ அதனால தான் கொஞ்சம் மேலாக தண்ணியாக இருக்குது. ஸோ இப்போ கீரை வந்து ரெடி ஆயிடுச்சு. பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ஓகே ரெடி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கிச்சனுக்கு பின்னாடி இருக்க அந்த வால் இருக்கு இல்லையா, அந்த பேக் ஸ்ப்ளாஸ் தான் வந்து இப்போ நமக்கு ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. இது வந்து ஆல்ரெடி நான் ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தேன். அதை எடுத்ததுனால அந்த பெயிண்டெல்லாம் சேர்ந்து வந்துடுச்சு. பட் இது மேலே ஒட்ட தானே போகிறாங்க, அதனால நாங்கள் பெருசாக எதுவும் இது பண்ணிக்கல. இது மேலே வரைக்கும் ஃபுல்லாக வந்து அந்த பேக் ஸ்ப்ளாஸ் ஒட்ட போகிறாங்க. இது வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக பண்ணிட்டுருக்கேன். எக்கு தான், ஜஸ்ட் எக்கு பொரியல் மாதிரி பண்ணிவிட்டு எக்கு பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்க பேக் ஸ்ப்ளாஸ் வந்து இது தான். ஸோ ஜஸ்ட் ஒரு வேவியாக இருக்க மாதிரி ஒரு டிசைன். இப்போ வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அதை முடிச்சுட்டு மார்க் பண்ணி வச்சுருக்காங்க. இனிமேல் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஒர்க்லாம். ஃப்ரூட் சாலட்டும் கொஞ்சம் பண்ணியிருந்தேன். ஸோ அதான் வச்சு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்டு சுதீக்ஷாவுக்கு வந்து ஸ்நாக்ஸுக்கும் கொடுத்து விட்டேன். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த வெண்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்துலையும் ஃபுல்லாக வந்து அந்த டைல்ஸ் வந்து ஒட்ட போகிறாங்க. ஸோ அதுக்காக வந்து அதை வந்து எடுத்துகிட்ருக்காங்க. எடுத்துகிட்டு திருப்பி வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஃபுல்லாக டைல் ஒட்டினதுக்கப்புறம் அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க. நம்ம செலக்ட் பண்ணியிருக்க டைல் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால அது வந்து கட் பண்ணும்போது நிறைய வேஸ்ட் ஆகும். ஸோ அதனால் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வெண்ட்டை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க, ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அவங்க ஐடியா படியே நாங்கள் வந்து அப்படியே போயிட்டோம். ஹலோ, என்ன நடக்குது வேலை? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதை வந்து எடுத்துட்டாங்க. ஹலோ, இப்போ இந்த சைடு ஒட்டியிருக்காங்க பாருங்கள். ஒட்டிட்டு கேப்புக்காக இந்த கிளிப்பு போட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இது என்னது, ஸோ இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ இதை எடுத்து இந்த கல்லில் பேக்கில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே இதில் ஒட்டிடுறாங்க. இதில் என்ன சேலஞ்சிங் பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லாக இந்த மாதிரி கட் பண்ணணும் இல்லையா, ஸோ அதுதான் கஷ்டமாக இருக்குது. பட் ஆனால் மெஷர் பண்ணிட்டு போய் கீழே போய் கட் பண்ணிட்டு வராங்க. கீழே அதுக்கு ஒரு மிஷின் வச்சுருக்காங்க. ஸோ அதில் போய் கட் பண்ணிட்டு வராங்க. இது ஃபுல்லாக இன்னும் துடைக்கணும் நம்ம. செம்ம ஆயில், ஃபுல்லாக செம்ம மோசமாக இருக்குது. உள்ளே பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு, அவ்வளோ குக் பண்ணியிருக்கோம் நம்ம. சூப்பர் ஆயிலாக இருக்குது. இது எல்லாத்தையும் வந்து துடைக்கணும். ஸோ வெளியில் எப்படி கட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா? ஆனால் வெளியில் செம்மையாக குளிருது. ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறோம்.
இப்போ எடுத்துட்டு பார்க்கலாமா? கட் பண்ணிட்டாங்களா? தண்ணி பாருங்க. காற்று சரியான பிளரியாக தான் தெரியுது. ஆக்சுவலாக தெரில அந்த நெட் இருக்கிறதுனால. சரி ஓகே, இதில் வந்து ஜஸ்ட் அந்த மாதிரி மிஷினில் வச்சு கட் பண்ணி எடுத்துகிட்டு வராங்க. நாட் ஃபார் திஸ் ஒன். ஸோ இப்போ ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு ஃபுல் டே வந்து இது பண்ணியிருக்காங்க. இதில் கட் பண்ணி கீழே போய் மெஷர் பண்ணி கட் பண்ணிட்டு வரதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுத்தது. ரொம்ப சூப்பராக முடிஞ்சுது. ரொம்ப அழகாக இருக்குது. உங்களுக்கும் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.